रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम्। श्रीमद्वेङ्कटनाथार्यः कवितार्कितकेसरी वेदान्तचार्यवर्यो मे सन्निधत्तां सदां कुर्वे। आचार्यं तिरुवडिगळे चरणं। श्रीरामं रघुकुलतिलकं शिवदनु साक्रिहत सीताहस्तकरम् अङ्गुल्या परणचोभिदं चूडामणि दर्शनकरम् आञ्जनेयमाश्रयं वैदेहि मनोहरं वानर चैन्य सेवितं सर्वमंगल कार्यानुकूலம் சதனம் ஸ்ரீ ராமச்சந்திர பாலயமா. அடியேனின் அன்பான நமஸ்காரங்கள். இந்த அழகான இந்த தருணத்தில், அதாவது இன்றைக்குதான் அயோத்தியில ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்காக அற்புதமான கோயில் கட்டி பிராண பிரதிஷ்டை பண்ண போறா இல்லையா? இந்த அருமையான தருணத்துல முக்கியமா ஒண்ணு கவனிக்கணும். அன்னைக்கே அரங்கன் இந்த அயோத்தி ராமனுக்கே சொந்தம் அப்படின்னு கணித்து அங்கிருந்து புறப்பட்டுட்டாரு. யோசிச்சு பாருங்க, அரங்கன் அங்க இஷ்வாகு வம்சத்துல இருக்கிறவரால ஆராதிக்கப்பட்ட பெருமாள். இப்ப ராமரே 68வது அரசர் தான், அவரே ஆராதித்த பெருமாள் தான் இந்த ஸ்ரீரங்க பெருமாள். இவர் என்ன பண்ண, ராமர் வனவாசம் முடிஞ்சு சீத்தையை மீட்டு பட்டாபிஷேக சமயத்துல சரியாக விபீஷணன் அப்படிங்கிற ஒரு பாகவதோத்தமன் மூலியமாக இங்க ஸ்ரீரங்கத்துக்கு புறப்பட்டு வந்தவர் தானே. அப்போ இவருக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? இந்த இடத்துல எல்லாம் யோசிச்சு பார்த்தா, இது அரங்கனோட திருவுள்ளம் இல்லாமலும் அவரோட திருவுள்ளம் இல்லாமலுமா இது நடந்திருக்குமா? அப்படிதான் எடுத்து ஆராதன பெருமாளை இங்க ஸ்ரீலங்கால பிரதிஷ்டை பண்ணிப்போன்னு கொடுப்பாரா ராமர்? அப்படி இருக்கிறதுக்கு இல்லை. இருந்தாலும் இது புராண கதை. அதே சமயத்துல நாமளும் ஏன் இப்படி இருக்கக்கூடாதா அப்படின்னு யோசிச்ச ஒரு அழகான விஷயம்தான் இன்னைக்கு நாம அனுபவிக்க போற இந்த விஷயம். இப்போ ஸ்ரீராமர் அங்க அயோத்தியில அந்த தசரத மகாராஜாவிடத்துலயும் அந்த மக்களிடத்துலயும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தார் இல்லையா? அப்ப அவரை கொண்டாடினாலே அதை பார்த்துதான் அரங்கனும் தானையும் இது மாதிரி எல்லாரும் கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சு அங்கிருந்து புறப்பட்டு, ஏன்னா அங்கேயே இருந்தா அவர் கொண்டாட முடியாதே. அயோத்தி ராமருக்கு உண்டான திவ்ய தேசமாச்சு. அதனால இவர் என்ன பண்ணார், அங்கிருந்து புறப்பட்டு இந்த இடத்துல ஸ்ரீரங்கத்துக்கு இந்த இடத்துல இவருக்கு அங்க அயோத்தியில ராமருக்கு என்னெல்லாம் வைபவங்கள் நடந்ததோ அதே வைபவங்களுடைய இங்க லக்ஷ்மண முனி அப்படின்னு சொல்லக்கூடிய ராமானுஜர். ஏன்னா ராமானுஜர் அந்த யுகத்துல லக்ஷ்மணனாக அவதரித்து அந்த பெருமாளுக்கு கைங்கரியம், ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு கைங்கரியதாரராச்சவர். அப்போ அதே கைங்கரியத்தோடைய இந்த இடத்துலயும் ஸ்ரீரங்கத்துல இவருக்கு எல்லா உற்சவங்களையும் ஏற்படுத்தி கொடுத்தது ராமானுஜர் தானே. அப்போ அங்க அந்த ராமன் என்னெல்லாம் அனுபவிச்சானோ அதே மாதிரியான உற்சவங்கள் தான். நீங்க இதை கேட்டுனே வாங்க, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் கேளுங்கோ. சில வைபவங்கள்லாம் பாத்தீங்கன்னா அங்க அயோத்தியில நடந்த வைபவம் போலேயே இங்கேயும் இருக்கும். அப்பேற்பட்ட ஒத்துமை இந்த அயோத்திக்கும் அரங்கனுக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான அந்த கதையை தான் இன்னைக்கு இந்த பிராண பிரதிஷ்டை நடக்கும் இந்த சமயத்துல உங்களிடத்துல பகிரணும் அப்படிங்கிறது அடியனோட விருப்பம். வாங்கோ, கண்டிப்பாக கேட்கலாம். பேரழகனை ஆராதித்த ஓரழகன். பேரழகன் ஓரழகன். பொதுவா இந்த அழகு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜீவாத்மாவுக்கு நிரந்தரமான ஒரு விஷயம் இல்லை. நம்ம அழகெல்லாம் இருக்கும், அழியும், திரும்பவும் இருக்கும். அது செய்கையானாலும் சரி, உருவத்தினாலும் சரி, அந்த அழகு நிரந்தரம் இல்லை. ஆனா இந்த அழகு அப்படிங்கிற விஷயம் நிரந்தரம் யாருக்குன்னா அந்த பரமாத்மாவுக்கு தான். அந்த வகையில இன்னைக்கு 2 அழகர்களை நாம பார்க்க போறோம். யார் அந்த 2 அழகர்கள்? இப்ப முதல்ல பேரழகனை ஆராதித்த ஓரழகர். முதல்ல அவளை பார்ப்போம். அந்த ஓரழகன் யார் அப்படின்னா வேற யாரும் இல்ல, திரேதாயுகத்தில் சக்கரவர்த்தி திருமணமாக அவதரித்த நம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தான் அந்த அழகன். இப்போ உன் அழகன் எப்படி நீங்க சொல்றீங்க, நீங்க நேர்ல பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா, இந்த ராமனோட அழக வால்மீகி, கம்பர் இவெல்லாம் வர்ணிச்சிருக்கா இல்லையா? இப்போ இவாளுக்கெல்லாம் தெரியாம வர்ணிச்சிருப்பா இந்த ராமனோட அழக. இந்த ராமனோட அழகை வர்ணிச்சுதானே ஸ்ரீரங்கத்துல கம்பராமாயணத்தை அவர் அரங்கேற்றினார் இல்லையா? இப்போ முக்கியமா கம்பர் அவர் ஒரு இடத்துல இந்த ராமரோட அழகை வர்ணிப்பார். இந்த அழகுனா பொதுவா ராமரை ஒருவேளை பாலராமனா இருக்கும் போது வர்ணிச்சாரோன்னா அப்போ அவர் வர்ணிக்கல. ஒருவேளை விஸ்வாமித்திரரோட தாடகை வனத்துக்கு போனாரே ஒரு 10 வயசு ராமர், அவர் அனுபவிச்சாரானா அவரையும் அவர் வர்ணிக்கல. ஒருவேளை கல்யாண கோலத்துல ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் சீதா பிராட்டியும் எவ்வளவு அழகா இருப்பா, அவளதான் ஒருவேளை வர்ணிச்சாரோன்னு கேட்டா அவரையும் அவர் வர்ணிக்கல. அப்ப எந்த இடத்துல அந்த ராமரை வர்ணிச்சார் அப்படின்னா அவர்
சீதா பிராட்டி, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, லக்ஷ்மணன் இவா அந்த கானகத்துக்கு போறதுக்காக ஒரு காவி வேஷ்டியில வந்து இப்படி வெளியில வந்தா இல்லையா, அப்ப வர்ணிச்சார் அந்த அழக. என்ன வர்ணிச்சார் அப்படின்னா, மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ. அதாவது இந்த பொதுவா அந்த ஐயோ அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அது எதுலயும் போட மாட்டான். ஏன்னா பொதுவான ஐயோ அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவான். ஆனா இந்த இடத்துல ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையார் அப்படின்னாரு. அப்படின்னா இந்த அந்த அழகுல அவர் அப்படி பயங்கி என்ன சொல்லணும்னு கூட தெரியாத அளவுக்கு அப்படி சொன்னார். அப்பேற்பட்ட அழகன் தான் இந்த ராமன். இந்த ராமன் இப்படித்தான் அழகா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த ராமனோட அழக நம் தசரத மகாராஜா நாளைக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எல்லா அரசவையில கூப்பிட்டு சொல்லுவா இல்லையா, ராமரையே இந்த இடத்துல அவரை அரியணையில அமர்த்தணும் அப்படின்னு சொல்லும்போது ராமரோட அழகு அவ்வளவு அழகா வர்ணிக்கிறார் வால்மீகி. எப்படின்னா நிகரில்லாத அழகனா, அவனை விட அழகன் ஏதோ யாருமே கிடையாது. அதீத வீரம் கொண்டவன். அழகுன்றது வெறும் உடல் அழகு சொல்லல, அவர் அந்த வீரத்தினாலையும் அந்த செய்கையினாலும் அழகுன்றார். திடமான தேகம், ஒரு மாறாத பேச்சு, இப்ப ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு அப்படி கிடையாது. அவர் வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு சொல்லும் அவர் அம்பிலிருந்து புறப்பட்ட ஒரு வில்லும் சொல்லுவா இல்லையா, அப்பேற்பட்ட மாறாத பேச்சுடைய அந்த ராமன். அதெல்லாமே அழகுதானே. ஆழ வந்தார் சுவாமிகள் ஒருத்தர் இருந்தார், அவர் நம்மளோட ஆச்சாரியன், விசிஷ்டாத்வைத ஆச்சாரியன். அவர் சொல்வார், ராமோதிவிர் நபாபிஷதே. ராமன் வந்து ரெண்டு விஷயம், ரெண்டு பேரும் ரெண்டா பேச மாட்டாராம். ஒண்ணு சொன்னா சொன்னதுதான். அப்படி இருக்கக்கூடியவர். அதே போல கோபம், மகிழ்ச்சி, எதுவா இருந்தாலும், துக்கமா இருந்தாலும், சந்தோஷமா இருந்தாலும் அதை அவர் வந்து சமமாக பாவிக்கக்கூடியவர். இந்த மாதிரியான குணநலன்கள், இந்த அழகெல்லாம் பரமாத்மாவுக்கு மட்டும்தான் வரும், ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அப்பேற்பட்ட ராமர். அப்போ இந்த அழகனான ஒரு ராமர், அவர் ஆராதித்த ஒரு பேரழகன் இருக்கார் இல்லையா, அவர் யார் அப்படின்னா அவர் வேற யாரும் இல்ல, சாட்சாத் ஸ்ரீரங்கத்துல தெற்கு முகம் நோக்கி அனந்த சயன திருக்கோலத்தில் இருக்கிற ஸ்ரீரங்க மன்னார். இப்போ இவரோட அழகு நாம என்ன இப்பதான் இருக்குமே, போய் பாக்குறோமே, எப்ப போய் சேவிச்சாலும் புதுசா பாக்குற மாதிரி இருப்பாரு பெருமாள். எப்ப பார்த்தாலுமே அவர் நம்மளோட இருக்க மாதிரியே இருப்பாரு. அந்த அழகு திருமுக மண்டலம், அது ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அனுபவிக்க வேண்டாம், நாமளே போய் அனுபவிச்சு பார்த்தாலே தெரியும் அந்த அழகே. ஆனா இருந்தாலும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இந்த பெருமாளை ரொம்ப அனுபவிச்சார். பொதுவா ஆழ்வார்கள் வந்து இந்த பகவானோட பக்தியில் ஆழங்கால் பட்டுதான் அப்படி அவரோட அந்த அவரோட பெருமைகள் அப்படியே அவர் பாசுரத்துல சொல்லியிருப்பா. அப்பேற்பட்ட அழகன் இவர். இதுல திருமங்கை ஆழ்வாரும் நம்ம ஆழ்வாரும் இவருக்கு பரகால நாயகியாகவும் பராங்குச்ச நாயகியாகவே இருந்து பாசுரங்கள் கொடுத்துவா. இந்த பெருமாளுக்கு நாயகி பாவத்துல பாசுரம் கொடுத்துவா. அத்தனை அழகு இந்த பெருமாள். இவர் மட்டும் கிடையாது, குலசேகர ஆழ்வார். இவரையும் முக்கியமா சொல்லணும்னா இவர் அதீத ராமர் பக்தி கொண்டவர். இவருக்கு எல்லாமே ராமர் தான். இவரோட ராமர் பக்தியோட உச்சம் எதுன்னு சொல்லணும்னு பார்த்தா, இவருக்கு அவர் பிறந்தது கலியுகத்துல அப்படிங்கிறது கூட அவருக்கு ஞாபகம் இருக்காது. ராமாயணத்தை மட்டும் அவர் கேட்டுட்டாரு. ஏன்னா அன்றாடம் ராமாயண உபன்யாசம் கேட்பார். ராமாயணம் கேட்டுட்டாருன்னா அவர் அங்க திரேதாயுகத்துல ராமனோட இருக்கார். ராமன் அயோத்தியில அரசாணன் இருக்கார், இவர் இங்க எங்கேயோ கேரளத்துல அரசாணன் இருக்கார். அப்படிங்கிற ஒரு நினைப்பிலேயேதான் அவர் இருப்பார். எப்ப பார்த்தாலும் படையெடுத்து கிளம்பிடுவார் ராமனுக்காக. அப்பேற்பட்ட பக்தி குலசேகர ஆழ்வாருக்கு. அவர் இந்த பெருமாளை, நம்மளுடைய ரங்க மன்னாரை திருக்கையால் அறிவருட பள்ளி கொள்ளும் கருமணி கோமலத்தை கண்டு கொண்டு என் கண்ணினைகள் என்று கழிக்கும் நாளே அப்படின்னு பாடினார். அதாவது அந்த காவிரி ஆறு ஓடும் போது அந்த காவிரி ஆறோட நீர் அந்த கையில பட்டு அப்படி அது வருடும் இல்லையா, அந்த அழக பாக்குறதுக்கு உன்னோட பாத கமனத்துல நான் இருந்து தரிசிக்கணுமே, அந்த அழக நான் பார்க்கணுமே அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்ல, திருப்பான் ஆழ்வார் அவர் அந்த பகவானுக்கு 10 பாசுரங்கள், ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாளுக்கு 10 பாசுரங்கள் தான். அமரநாதிபிரான் ரொம்ப அழகான பாசுரங்கள். அதுல அரங்கத்தமிழர் முகத்து கரியவாகி படைபறந்து மிளர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட பெருவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே, அந்த பெரிய கண்கள் என்னை இப்படி பேதமை செய்ததே அப்படின்னு அப்படி அங்கலாய்ப்பர். அப்பேற்பட்ட அழகர் அவர். இது மட்டும் இல்லாம நம் கோதை நாச்சியார், ஏன்னா ஆழ்வார்களே ஒரே ஒரு பெண் நாச்சியார் தானே அவள். அந்த கோதை நாச்சியார் அவள் சொல்லுவா, அவளுடைய நாச்சியார் திருமொழியில இந்த பெருமாள் ரங்கமன்னார் சொல்லுவா, என்னுடைய அம்மையின் மீது என் அரங்கத்தமுதல். என்னோட அரங்கம் யார் தெரியுமா? குழலழகர், வாயழகர், கண்ணழகர், கொப்புளில் எழுக மலப்பூ அழகர்.
இத்தனை அழகர், அவர் ஒரு அழகர் இல்ல, அத்தனை அழகர், அத்தனை அழகும் அவரிடத்திலேயே கொண்ட அப்பேற்பட்ட அந்த பேரழகர். அப்போ இந்த பேரழகனை ஆராதித்த அந்த அழகன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஆராதித்த அந்த பேரழகன் ஸ்ரீரங்கமன்னார். இன்னைக்கு அதைதான் பார்க்க போறோம். இன்னைக்கு நடந்த விஷயங்களை சொல்லும் போதே அடியேனுக்கு தோன்றின கற்பனையான விஷயங்களையும் சேர்த்துதான் அனுபவிக்க போறோம். ஏன்னா அனுபவிக்கிறது பெருமாளை எப்படி அனுபவிச்சாலும் அழகுதானே, அப்படிதான் இன்னைக்கு அனுபவிக்க போறோம். சரி, இந்த அழகர் ஆராதித்த பெருமாள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இவர் இருக்கிறது கலியுகத்துல, நம் ரங்கமன்னார் கலியுகத்துல இருக்கார் இப்போ. ஆனா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி திரேதாயுகத்துல இருந்தவர். அப்போ இத்தனையே யுகங்கள் தாண்டி அவர் இவரை ஆராதித்தார் அப்படின்னு சொல்லும் போது இது எதுவும் கேள்விக்கு ஒரு விஷயமான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எப்படி அப்படி ஆராதித்திருப்பார் அப்படின்னா இதற்கு பின்னாடி ஒரு சரித்திர கதையே இருக்கு. அது என்னன்னா, இந்த திரேதாயுகத்துல இஷ்வாகு அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார். அதாவது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோட அவரோட வழிக்கு முன்னாடி வந்தவர். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி 68வது ராஜா அந்த சூரிய குலத்துல. 67வது ராஜாவா தான் தசரத மகாராஜா. அதுல 6வது ராஜாவா இருந்தவர் தான் இஷ்வாகு. அவர் பிரம்மர், இந்திரர் இவாளுக்கெல்லாம் ரொம்ப அதீத உபகாரம் பண்ணுவான். அந்த காலத்துல ராஜா எல்லாம் பிரம்மாவுக்கு இவாளுக்கெல்லாம் சந்திரன் சூரியனுக்கெல்லாம் உபகாரம் செய்வான். இந்த உபகாரத்தினோட சந்தோஷத்துல பிரம்மா என்ன பண்ணார், அவர் ஆராதித்த இந்த பெருமாளை, இன்னைக்கு நம்ம ரங்கமன்னார் அப்படின்னு கொண்டாடுற இந்த பெருமாளை இவரிடத்தில் கொடுத்து அங்க பிரதிஷ்டை பண்ணிக்க சொன்னார். இஷ்வாகு ராஜா அதை பெருமாள் வாங்கிட்டு வந்து, பிரம்மாவட்டிலிருந்து வாங்கிட்டு வந்து சரையு நதிக்கரையில அயோத்தி அங்கதான் இந்த சுவாமி பிரதிஷ்டை பண்றார். அவர் இந்த பக்கம் பெருமாள் இல்ல, இவர் வடக்கத்திய பெருமாள். அவர் அங்கதான் அவர் பிரதிஷ்டை பண்றார். பிரதிஷ்டை பண்ணி அவளோட தலைமுறைகள் எல்லாமே இவர் ஆராதித்துனே வந்தா. எத்தனை பேருன்னா ராஜாக்கு ராஜா, ராஜாக்கு ராஜான்னு 6வது ராஜால இருந்து 67வது ராஜா தசரத மகாராஜா வரைக்கும் இந்த பெருமாள் ஆராதின்னு வந்தார். அப்போ ராமர் ஆராதிக்கலன்னு கேட்டா ராமரும் ஆராதித்துனா வந்தார். அதுலயும் எந்த சந்தேகம் இல்லை. அவர் ஆராதிச்ச அந்த பெருமாள் தான் அவருக்கு ரொம்ப உதவியா இருந்த ராவணனோட தம்பி இருக்கார் இல்லையா, விபீஷ்ணன், அவரோட சரணாகதியில சந்தோஷப்பட்டு இந்த பெருமாளை அவரிடத்தில் கொடுத்து அவருக்கு இலங்கையில பிரதிஷ்டை பண்ணிக்க சொல்லி அமைச்சார். இலங்கைக்கு போன பெருமாளா? அப்ப இலங்கையில தானே இருக்கணும் கேட்டா இல்லை. அவர் அப்படியே ஆகாய மார்க்கமாக விபீஷ்ணர் அந்த பெருமாளை ஏழை பண்ணிட்டு வரும்போது இந்த இடத்துல உற்சவ நேரம் வந்துடுது. ஏன்னா ராமர் விபீஷணர்கிட்ட சொல்லிதான் அமைச்சர், இந்த பெருமாளுக்கு நாங்க இங்க உற்சவம் பண்ணுவோம், இந்த உற்சவ நேரம் வரும்போது எந்த இடத்துல நீங்க போயிட்டு இருக்கீங்களோ அங்க நிறுத்தி இந்த பெருமாளுக்கு உற்சவம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பிரதிஷ்டை பண்ணிக்கோங்க இலங்கையில அப்படின்னு சொல்லிதான் அமைச்சர். இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு, அதை நம்ம பின்னாடி அனுபவிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அப்படி பிரதிஷ்டை பண்ண பெருமாள் தான் அவர் இங்க வந்தபோது இந்த ஸ்ரீரங்கத்துக்கிட்ட வரும்போது அந்த உற்சவ நேரம் வந்துடுது. அதனால விபீஷணர் என்ன பண்ணார், பெருமாளை அங்கேயே இறக்கி அப்படியே அவருக்கு வேண்டிய ஆராதனைகள்லாம் செய்து உற்சவங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாளை ஏழை பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பெருமாளை அப்படி தூக்கினார். பெருமாள் நகரவே இல்லை. ரொம்ப அசாத்தியமா அயோத்தியில இருந்து அங்கே இருந்து இவ்வளவு தூரம் வேலை பண்ணு வந்த பெருமாள் கொஞ்சம் கூட அசையல. அவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னென்னவோ முயற்சி பண்ணா, அப்படியே அசையல பெருமாள். அப்புறம் வேற வழியே இல்லையே, அங்க ராமனிடத்தில் பண்ண சரணாகதியை இந்த பெருமாள் இடத்துலயும் பண்ணார் அவர் விபீஷ்ணர். இந்த மாதிரி என்ன சுவாமி, உன்னை இத்தனை தூரம் நான் ஏழை பண்ணு வந்தமே, இப்ப நீ எழுந்திருக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லும் போது அப்ப பெருமாள் சொல்லிட்டார், இல்ல நான் இங்க இருந்து இப்ப நகர முடியாது விபீஷணா, நீ என்னை இலங்கையில பிரதிஷ்டை பண்ண முடியாது, நான் இங்கேயே பிரதிஷ்டை ஆயிடுத்து. அதனால நான் உன்னை பார்த்துட்டு, ஏன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கமன்னார் தெற்கு முகம் நோக்கி, ஏன்னா தெற்குல தானே ஸ்ரீலங்கா இருக்கு, அதனால அந்த இலங்கையை நோக்கி நான் உன்னை அருட்கடாட்சம் பண்றேன், நீ சந்தோஷமாக அங்கு வேண்டிய காரியங்களை நீ செய்து முடி அப்படின்னு சொன்னார். நம்ம தொண்டரடிப்படியாளர் சொல்றோம் இல்லையா, குடதிசை முடியை வைத்து குடதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கையை நோக்கி அப்படின்னு சொன்னாரே, அதே கோலத்துல அப்படியே அங்கேயே பிரதிஷ்டை ஆயிட்டார் அவரும் விபீஷ்ணரும். சரி என்ன பண்றது, இதுதான் பெருமாளோட திருவுளம்னா என்ன பண்ண முடியும், கிளம்பி போயிட்டார். இப்ப இதுதான் நடந்த கதை. அதாவது அந்த பெருமாள் அவர் ஆராதித்த ஸ்ரீரங்கமன்னார் இங்க இந்த இடத்துல நமக்காக வந்த கதை இதுதான். ஆனா இன்னைக்கு நாம அனுபவிக்க போற விஷயம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வித்தியாசமாக அனுபவிக்க போவோம். என்னன்னா ஆராதித்துன்னு வந்த ரங்கமன்னார ராம ரொம்ப அச்சரமாக ஆராதித்து வந்தார். அங்கிருந்து ஏன் சுவாமி புறப்பட்டார்? இது எப்படி, ஏதாவது காரணம் இல்லாமல் காரியம் இல்லை இல்லையா?
பெருமாளோட திருவுளம் இல்லாம அவ்வளவு சீக்கிரமாக யாரும் எங்கிருந்து எங்கிருந்து புறப்பட்டு வர முடியாது இல்லையா? அப்படியெல்லாம் எடுத்து ராம இதோட இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, ஆராதனை பண்ண பெருமாளை எப்படி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கொடுத்தார்? ஏன்னா அவர் ஆராதனை பண்ண பெருமாள் இல்லையா? அப்படி கொடுக்க முடியுமா? வழி வழியா ஆராதனை பண்ண பெருமாள் அவரை ஏன் அனுப்பி வச்சார்னா, இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இது அடியன் கண்டுபிடிச்ச விஷயம் தான், வேற எந்த இடத்துல நம்ம பார்க்க முடியாது. அது என்ன விஷயம் அப்படின்னா, 67 ராஜாக்கள் ஆராதித்து அங்கேயே சயன திருக்கோலத்துல ஆச்சரியமாக சரையு நதிக்குள்ள தான் இருந்தார். ஆனா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அவதரிச்ச உடனேதான் அவருக்கு ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது. என்ன வித்தியாசம் தெரிஞ்சதுன்னா, இப்ப ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இருக்கார் இல்லையா, ரொம்ப அழகு. அந்த குழந்தைய தசரத மகாராஜா கீழே இறக்க மாட்டாராம், அவர் கீழே விட மாட்டாராம். எப்பவுமே தசரதர் ராமரை எப்பவுமே கையிலேயே வச்சுட்டு இருப்பாங்க. எப்பயாவது கீழே இறக்கினா அந்த ராமரோட நட அழக பாக்குறதுக்கேன்னு இறக்கி விடுவாராம். இறக்கிட்டு ராமா நடந்து போ அப்படின்னு வரான். ராமர் அழகா அப்படியே நடந்து கொஞ்சம் தூரம் போன உடனே சரி சரி ராமா திரும்பி வா அப்படின்னு வரான். உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி அந்த பக்கம் வருவாராம். திரும்பவும் ராமா நடந்து போ அப்படின்னு வரான். அப்படியே மெதுவா, ஏன்னா தந்தை சொல்லியாச்சுன்னா அப்படியே செய்வார். ரொம்ப அழகான குழந்தை, அடம் பிடிக்கிற குழந்தை கிடையாது, ரொம்ப சமத்த குழந்தை. ஏன்னா நீங்க ராமாயணத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ராமரோட அந்த பால விஷயங்கள் பெருசாக நம்ம அனுபவிச்சிருக்க முடியாது. ஏன்னா ராமர் ரொம்ப சமத்து, சொன்னதான் செய்வார். அவர் என்ன எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கக்கூடிய ஆள் அவர். ஆனா கிருஷ்ணர் அப்படி கிடையாது, சுட்டினாலே கிருஷ்ணர் தானே. ஆனா ராமர் அப்படி பண்ணுவார். இப்போ என்ன பண்ணுவாராம், ராமாவா அப்படின் போது ராமர் அப்படியே ரொம்ப டயர்டா அப்படியே தசரதரை பாப்பாராம். தசரதர் உடனே அப்படியே அள்ளி அணைச்சு அந்த குழந்தை அப்படியே தன் தோல்ல அழைச்சிட்டு உள்ள அப்படியே ஏழை பண்ணிட்டு உள்ள சயனத்துக்கு என் குழந்தைக்கு தூங்க வைக்கணும் இல்லையா, அப்ப அழைச்சிட்டு போவார். அங்க இருக்கிறவாள்லாம், அந்த அரண்மனையில இருக்கிறவாள்லாம் ராமா ராமான்னு அப்படியே சந்தோஷமா பார்த்து ராமரை பார்த்து சிரிப்பாராம். ராமன் அப்படியே திரும்பி பார்த்து சிரிச்சுட்டே போவாராம். இந்த காட்சிய ரங்கமன்னார் பார்த்தாராம். என்ன ஒரு பாக்கியம்! விபோ அவதாரத்துல நம்மளோட அவதாரம் தான், அந்த பகவானோட அவதாரம் தான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. ஆனா மனுஷனா அவதரிச்சார இதெல்லாம் அனுபவிக்கிறாருல்ல. நாம இப்படி சயன திருக்கோலத்திலே இருக்கமே, இதையெல்லாம் நாமளும் அனுபவிக்கணுமே அப்படின்னு நினைச்சாராம். இது மட்டும் இல்ல, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் சீதா பிராட்டியும் அப்பப்போ ஒரு சின்ன சின்ன ஊடல் அவளை சொல்லுவார். அப்போ அவ கோச்சுப்பா, அவளை சமாதானப்படுத்துவார். உடனே ராமர் கோச்சுப்பார், அவ ராமரை சமாதானப்படுத்துவார். 2 பேருக்கு ஒரு ஊடல். சில நேரம் 2 பேருமே கோச்சு நிற்கும் போது லட்சுமணரோ பரதனோ சமாதானப்படுத்துவா. இது ஒரு சந்தோஷமான விஷயமா அப்பப்ப நடக்கும் இல்லையா அவளுக்குள்ள. அதையும் பார்த்தாராம். ஆஹா, என்ன அழகா ஒரு சந்தோஷமா இருக்கா நம்ம ரங்கநாயகி தாயாரம். இப்படியே நம்ம காலையே புடிச்சுட்டு இருக்காளே பாவம், இவளோட நம்ம சின்ன சின்ன ஊழல்கள்லாம் பண்ணணுமே, அது மாதிரி எவ்வளவு ஆசையா இருக்கு செய்யணுமே அப்படின்னு நினைச்சாராம். இது மட்டும் இல்ல, ராமர் லக்ஷ்மணர் சீதை 3 பேரும் மரபுரி தரிச்சு வெளியில வந்தா இல்லையா, அப்போ இந்த அயோத்திய அழுதுதான். யாருமே ராமர் விடவே மாட்டேன்ட்டாராம், போகவே கூடாது ராமா அப்படின்னு எல்லாரும் தடுத்து நிறுத்தினார். ஆனா அதெல்லாம் ராமர் கேட்கல. ஏன்னா போயாகணும்ங்கிறது காலத்தின் கட்டாயமாச்ச. அதனால அங்கிருந்து புறப்பட்டு நேரா வந்தா. இந்த இடத்துல வரும்போது எல்லாரும் கங்கை கரையிலேயே படுத்துட்டான். விடவே மாட்டோம் அப்படின்னு ஒரே அழுது ராமா 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 அங்கேயே படுத்துட்டான். இதே ரங்கமன்னார் பார்த்துனே இருந்தார். இங்க நாம இதோ சரைய நதிக்கரையில பிரதிஷ்டை பண்ணிருக்கா, நம்ம இடத்துல ரங்கா அப்படின்னு வரலையே, எல்லாரும் ராமா ராமான ராமாவையே பார்த்துட்டு போறாரு. அதையும் பார்த்தார். அதுக்கப்புறம் யோசிச்சார், ஆஹா இந்த ராமனுக்காக சபரி வேற அங்க காத்துட்டு இருப்பாளே, இவருக்காக பழங்கள்ல எடுத்து வச்சுன்னு காத்துட்டு இருக்காளே, இந்த ராமன் தானே எத்தனை கொடுத்து வச்சுவன், இத்தனை பக்தர்களா. அப்படியே ராமரும் வனவாசம் முடிச்சு 14 வருஷம் கழிச்சு வரும்போது அந்த ஊரே திருவிழா கோலமா இருந்ததுல, எல்லா இடத்துலயும் ராம நாமம் அப்படியே எல்லாரும் சந்தோஷப்பட்டாலே. அதையும் பார்த்தாராம் ரங்கமன்னார். ஆஹா, இப்ப வந்த போது இவ்வளவு நாள் இந்த 14 வருஷம் அப்படியே இந்த இடமே சூனியம் பிடிச்ச மாதிரி இருந்தது. ஆனா இவர் வந்த உடனே எத்தனை வைபவம் இங்க, இதையெல்லாம் நிச்சயமாக நாமளும் அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த பெருமாள் யோசிச்சார். அப்ப யோசிச்சு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கிட்டையும் அவர் சொன்னார், ராமா நீ இப்ப அனுபவிச்ச இந்த வைபவங்கள்லாம் இதெல்லாம் நானும் அனுபவிக்கணும், சரியா? இத நானும் அனுபவிக்கணும்னா முதல்ல இங்கிருந்து நான் புறப்படணும், அதற்கு ஒரு வழி வேணும் அப்படின்னு ராமச்சந்திரமூர்த்தி சொல்லிட்டு, அப்போ இங்கிருந்து புறப்படணும் அப்படின்னா எப்படி புறப்படுறது? அப்படியே புறப்படணும் இல்லையா? ஏன்னா ஒரு அச்சாமூர்த்தியாச்சே, அப்படியே நடந்து போயிட முடியுமா? அப்பதான் யோசிச்சார். அப்ப ராமர் இடத்துல சொன்னார், விபீஷணன் மூலியமாக நான் புறப்படுகிறேன், நீ என்ன அவர் இடத்துல கொடுப்பது போல கொடு, நான் எங்கேன்னு கிளம்புறேன் அப்படின்னு அவளுக்குள்ள அவ பேசிட்டா. உடனே ஏன்னா ஆராதனை பெருமாளை கொடுக்கறதுக்கு யாருக்கு மனசு வரும்?
இவரே சொன்னாதானே, ரங்கமன்னாரே சொன்னாதானே அந்த மனசு வரும். அதனால ராமரும் சரி ஆராதன பெருமாளை விடவும் மனசு இல்லாம, ஏன்னா பெருமாளும் ஆசைப்பட்டுட்டாரு, இதெல்லாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டாரு. அப்ப அதை செஞ்சுதான் திருமணம் பண்ணியாச்சுன்னா அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது ராமரோட கடமையாச்சு. அப்படித்தான் பார்த்தார். அப்ப அந்த விபீஷணன், ஏன்னா அவரே விபீஷணனை தேர்ந்தெடுத்தார். ராமனிடத்தில் ஏற்கனவே சரணாகதி பண்ணவர் இல்லையா, ஆச்சரியமான ஒரு பக்தனாச்சு அவர். அவர் மூலியமாக அங்கிருந்து புறப்படணும் அப்படின்னு நினைச்சு அதற்குண்டான ஏற்பாடும் செய்தாச்சு. இப்போ இதெல்லாம் புறப்பட்டுருவார், இங்கேருந்து நான் புறப்பட்டுருவேன். ஆனா இந்த வைபவங்கள் எல்லாம் யார் பண்ணி கொடுப்பா? இதெல்லாம் அனுபவிக்கணும் இல்லையா? ஏன்னா ராமன் அனுபவிச்சார், அவர் மனிதனா அவதரிச்சார், ஆனாலும் அனுபவிச்சார். ஆனா இப்ப இவர் அச்சாமூர்த்தியாச்சு, இவர் எப்படி அனுபவிக்கணும்? இப்ப இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணுமே, இதற்கு யார் சரியா அப்படின்னு பார்க்கும்போதுதான் ராமரோடையே ஒருத்தர் நடந்து வந்தாராம். அவர் யாருன்னா லக்ஷ்மணர். ஏன்னா கைங்கரியத்துல மிகச் சிறந்தவர் இல்லையா லக்ஷ்மணர்? அந்த திரேதாயுகத்துல கைங்கரியத்துக்காகவே அவதரித்தவர் லக்ஷ்மணர். அவரை பார்த்தார். இதை விட கைங்கரியமான செய்யக்கூடியவர் யார் இருக்க முடியும்? அப்போ இவருக்காக நம்ம காத்திருந்து இந்த கைங்கரியங்களை அவரே செய்து கொடுக்க வேணும் அப்படின்னு தீர்மானித்தார். அப்படி அவர் தீர்மானிச்சதுனாலதான் கலியுகத்துல ராமானுஜர், ஏன்னா அவர் தானே ஆதிசேஷனோட அவதாரம், ராமானுஜர் இந்த யுகத்துல கலியுகத்துல அவதரிச்சு இந்த பெருமாள் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் செய்து கொடுத்தார் அப்படின்னு உங்களுக்கு சொன்னா இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நிஜமாவே அவர் ஏற்படுத்தி கொடுத்தார் அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ இவர் மண்டமண்டார் அங்கிருந்து புறப்பட்டுட்டார். யாரோட? விபீஷணரோட புறப்பட்டுட்டார். விபீஷணர் பாவம், அவர் நினைச்சிருந்தார் ஏதோ இங்கிருந்து அவரை ஆகாய மார்க்கமாக அவரை அப்படியே இலங்கைக்கு அழைச்சிட்டு போய் அவர் அங்க பிரதிஷ்டை பண்ணி அவருக்கு இந்த அலங்காரம் எல்லாம் பண்ணி அவருக்கு எல்லாம் அவர் கொண்டாடணும் அப்படின்னு அவர் நினைச்சு அவருக்கு அந்த உற்சவ நேரம் வந்தது இல்லையா, அதனால அவர் பார்த்துட்டே வந்தார். எங்கேயாவது இந்த பெருமாளை இறக்கி வச்சு உற்சவம் ஒண்டி பண்ணி முடிச்சுட்டு ஆட்சி எடுத்துட்டு போல. ஏன்னா ராமச்சந்திரமூர்த்தி சொல்லி இருக்காரு. ராமச்சந்திரமூர்த்தி சொன்னதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இந்த பெருமாளை இவர் சொல்லிட்டார் நம்ம ரங்கமன்னார், என்ன எனக்கு உண்டான இடத்தை நானே தேர்ந்தெடுத்துக்கிறேன், ஆனா எனக்கு உற்சவம் பண்ணணும்னு ஒண்டி விபீஷணன் சொல்லி அனுப்புன்ட்டார். அதனால விபீஷணன் சொல்லி அனுப்பிச்சிட்டார் ராமர். இந்த பெருமாளை எங்கேயாவது பிரதிஷ்டை பண்றா இறக்கிட்டு இந்த பெருமாளுக்கு உற்சவம் பண்ணிட்டு நீங்க அவரை அதுக்கப்புறம் இலங்கை எடுத்து அவரை ஏழை பண்ணிட்டு அங்க பிரதிஷ்டை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாரு. அதனால அவருக்கு தெரியாது இதனோட சூட்சமம். விபீஷணர் பாவம் அப்படியே தேடிண்டே வந்த எந்த இடத்துல இந்த பெருமாளை பிரதிஷ்டை பண்ணலாம், எங்க இவருக்கு உற்சவம் பண்றதுக்கு இறக்கி வைக்கலான்னு. ரங்கமன்னார் அவர் இதோட சாமர்த்தியசாலி, அவரும் தேடினே வந்தார். அவர் எதுக்கு தேடின்னு வந்தார்? அந்த இடத்துல தங்கணும். எந்த மாதிரி இடத்துல அவர் தங்கணும்னா இங்க சரையு நதிக்கரையில எத்தனை வைபவங்கள் அவருக்கு, சரையு நதிக்கரையில எவ்வளவு அழகான சோலைக்கு நடுவுல அவர் எப்படி பிரதிஷ்டை பண்ணாலோ அப்படிப்பட்ட சோலையை தனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சார் அவர். அப்படி அவர் தேடி கொண்டு வரும்போதுதான் இந்த இடத்துல ஸ்ரீரங்கம். இந்த ஸ்ரீரங்கத்தோட அழக நம்மளோட ஆழ்வார் தொண்டரைப்பொடி ஆழ்வார் அவரோட திருப்பள்ளி எழுச்சில முதல் பாசுரத்துல அனுபவிப்பார். எப்படின்னா, கதிரவன் குணதிசை சிகரவன் தனைந்தான் கன இரு நகன்றது காலையும் பொழுதாய். அப்படியே கதிரவன் ரெண்டு மலை சிகரத்துக்கு நடுவில் அப்படி வரும்போது அந்த இருட்டு அப்படியே விலகித்தான். மது விரிந்து ஒழுகின மாமலர்கள், அந்த மது அப்படியே அப்படியே உதிர்ந்துதான் அந்த மலர்ல இருந்து. அத்தனை சோலையான அந்த காவிரி நதிக்கரையில அப்படியே காவிரி புரண்டு வெள்ளம் புரண்டு ஓடுற அந்த இடத்துல அந்த பெருமாள் அப்படி பார்த்தாராம். பெருமாள், ஆஹா இதுவல்லவா சரியான இடம், இங்கேயே நாம இறங்கிப்போம் அப்படின்னு உடனே முடிவு பண்ணார். இவர் முடிவு பண்ணியாச்சுன்னா ஜீவாத்மாக்கெல்லாம் என்ன எந்த 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 மூளைக்கு அவர் முடிவு பண்ணியாச்சுன்னா அவருக்கும் அதே தான் தோணித்து விபீஷனுக்கும். ஆஹா இந்த இடம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது, இப்படியே இறக்கிடுவோம் பெருமாளை அப்படியே பெருமாளை அங்கேயே இறக்கினர். அப்படியே பிரம்மோற்சவங்கள், ஆதி பிரம்மோற்சவம் சொல்லுவா இன்னைக்கும். அந்த பிரம்மோற்சவத்தை அழகா பண்ண இதுக்கு பூபதி உற்சவம்னு சொல்லுவான். ஏன்னா இந்த பூபதி உற்சவம் பூ அப்படின்னா பூமகள், அந்த பூமகளை மணந்து கொண்ட பதி இவர். அதனால அங்க அந்த இடத்துல, அதாவது அயோத்தியில இவருக்கு பூபதி உற்சவம்னு பண்ணுவா. அந்த உற்சவத்தை இங்க பண்ணிதான் பெருமாளை ஏழை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது பெருமாள் திருவிழம் கொண்டு இங்கேயே ஆச்சரியமாக தங்கிவிட்டார். இதுதான் உண்மையில் நடந்த கதையாக இருக்க வேணும். ஏன்னா இது எப்படி யோசிச்சு பார்த்தாலும் அப்படியெல்லாம் கொடுத்து விட்டு அவர் அப்படி போகக்கூடிய இவர் கிடையாது. அப்ப இந்த இடத்துல இன்னொன்னு நல்லா யோசிக்கணும். இவர் அனுபவிச்சாரா? இப்ப இதெல்லாம் அவர் அனுபவிச்சாரா? இந்த நடந்ததெல்லாம் அவர் செய்தாரா, செய்து கொடுத்தாரா அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ராமானுஜருக்காக
காத்திருந்தார். ஏன்னா அந்த யுகத்துல லக்ஷ்மணர் அந்த கைங்கரியத்தை முடிச்சாகணும், அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல அந்த கைங்கரியத்தையும் முடிச்சாகணும். அப்ப கலியுகத்துக்கு வரும்போது அதுக்கு வரைக்கும் காத்திருக்கணும் இல்லையா? பெருமாள் காத்திருந்தார். ஏன்னா இதையெல்லாம் அங்க பார்த்து ஆசைப்பட்டுட்டாரு, இதெல்லாம் நடந்தாகணுமே. அப்ப இந்த பெருமாள் தானே வந்து பண்ணி கொடுக்கணும். அதனால அவர் காத்திருந்தார். எப்படி காத்திருந்தார்? கலியுகம் வரைக்கும் காத்திருந்தார். இந்த பெருமாள், அதாவது நம் ராமானுஜர் அவதரித்தது ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்தது, காஞ்சிபுரத்துலதான். காஞ்சிபுரத பெருமாள் இருக்கார் இல்லையா, வரதராஜ பெருமாள், அவர் தான் இவரோட திருவாராதன பெருமாள். இன்னும் சொல்ல போனா ராமானுஜர் ஸ்ரீரங்கம் ஜீயரா போறதுக்கு அப்புறமும் கூட இந்த திருவரங்க பெருமாள், அந்த வரதராஜ பெருமாளை தான் அவரோட ஆராதன பெருமாளா நினைச்சுன்னு வந்தார். அதுதான் ரொம்ப விசேஷம். அப்படி ஒரு பற்று. ஆனா ரங்கநாதர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து போக மண்டபம். எல்லா ஆழ்வார்களையும் எல்லா ஆச்சாரியர்களையும் தன்னிடத்துல அப்படியே கொண்டு வந்து நிறுத்தக்கூடியவர். அப்பேற்பட்ட பெருமாள் அவர். ஏன் அதே சமயத்துல நம்ம வரதராஜ பெருமாள் தியாக மண்டபம் எல்லாமே விட்டு கொடுத்துருவார். இருக்கட்டும், எல்லாரும் அனுபவிக்கட்டும் எல்லாருக்கும். ஏன்னா வரம் தான் அப்படின்னா அந்த வரதன் வரம் கேட்டவன தரக்கூடிய வரதன் அவர். எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவார். இவர் எல்லாமே அனுபவிப்பார். ஏன்னா இவர் ராஜா. இந்த இடத்துல பூலோக வைகுண்டத்துல இந்த பெருமாள் சைன திருக்குளத்துல இருக்கிறதுனா இவர் மகாராஜா. அதனால எல்லாம் அனுபவிப்பார். ஏன்னா மகாராஜா ஆராதித்து வந்த மகாராஜா இல்லையவர் அனுபவிச்சார். சரி, இந்த உற்சவங்கள் எல்லாம் இவர் ஏற்படுத்தி கொடுத்தாரா அப்படின்னு கேட்டா ஏற்படுத்தி கொடுத்தார். முதல்ல இந்த ரங்கமன்னார் இப்ப இருக்கார் இல்லையா, இந்த ஸ்ரீரங்கம், அந்த திருத்தலத்தோட வைபவம் இதுதான் 108 திவ்ய தேசங்கள்ல முதல் திவ்ய தேசம். இது வந்து 156 ஏக்கர் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கம் இது அந்த இடம் ஃபுல்லா. அந்த இடத்துல இவரோட கர்ப்பகிரகத்துக்கு நடுவுல இதை சுத்தி 7 மதில் சுவர்கள். இந்த ஒரு மதில் சுவரையும் 2 ஆழ்வார்கள், திருமங்கை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், அவதான் கட்டி கொடுத்தார். அதுக்கப்புறம் 4 சோழர்கள், இவாள்லாம் அந்த மதில் சுவர் கட்டி கொடுத்தார். இது வந்து ஆக்சுவலா பூலோகம், புவர்லோகம், சிவர்லோகம், மகர்லோகம் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி 7 லோகங்களுக்கு இணையான மதில் சுவர் அது. அப்படி ஆச்சரியமாக சைன திருக்குளத்தில் இருப்பார் இந்த பெருமாள். இப்போ இந்த இடத்துல உற்சவங்கள், இங்க ஸ்ரீரங்கர் ரங்கநாதருக்கு இவர் அமைத்து கொடுத்த உற்சவங்கள், இதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னன்னா இவருக்கு 12 மாதங்களும் உற்சவம். இதுல முக்கியமான 3 உற்சவம் சொல்லுவாங்க. என்ன உற்சவம்னா, முதல்ல பிரம்மோற்சவம். இது வந்து பங்குனி மாசம் நடக்கக்கூடிய உற்சவம், இதுதான் பிரம்மோற்சவம். இதுக்கப்புறம் சித்திரை திருவிழால ஒரு தேர் உற்சவம், அது வந்து பிரம்மாண்டமா பிரமாதமா கொண்டாடுவாங்க. 3வது ஒரு உற்சவம், அது என்ன உற்சவம்னா தை மாசம் நடத்தக்கூடிய பூபதி உற்சவம், அதாவது ஆதி பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆதி பிரம்மோற்சவம் எப்பேற்பட்டதான உற்சவம் அப்படின்னா, அங்க திரேதாயுகத்துல ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இந்த பெருமாளுக்கு என்ன உற்சவம் பண்ணாரோ அந்த உற்சவம் தான் தை மாசம் இந்த பெருமாளுக்கு இங்க பண்ணுவான். அது எப்படி தெரிய வரும்? ஏன்னா திரேதாயுகத்துல நடந்தது, இந்த கலியுகத்துல அவருக்கு செய்து கொடுக்கணும்னு எப்படி தோணுது? இதை ஏற்படுத்தி கொடுத்தவர் ராமானுஜர். அதுதான் அங்க ரொம்ப ஆச்சரியம். இப்போ இந்த உற்சவங்கள்ல முக்கியமான பார்த்தா இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்போ பெருமாளுக்கு கார்த்திகை தீபம் ஏத்துவா அந்த கோயில்ல. பெருமாள் அப்படியே மகாராஜா வேஷத்துல அப்படியே அவருக்கு அழகாக அலங்காரம் விட்டு அவர் எங்க இருப்பாங்க, அந்த சுதர்சன, எல்லாரும் கோயிலுக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போயிருப்பாள், அங்க சுதர்சன இது இருக்கு இல்லையா மண்டபம், அந்த சுதர்சன ஆழ்வார் இருப்பாரு, சக்கரத்தாழ்வார் மண்டபம், அந்த மண்டபத்துல பெருமாள் ஏழு இருப்பாராம். அவரை சுத்தி எல்லாரும் ஊர் ஜனங்கள் எல்லாம் அவர் சுத்தி இருப்பாராம். அப்படி ஒரு ராஜா மாதிரி கம்பீரமா உட்கார்ந்துட்டு இருப்பாராம். அப்போ இந்த கார்த்திகை உற்சவம் முடிஞ்சு சொக்கப்பானை உற்சவம் பண்ணுவா. அது எப்படின்னா இந்த வான வேடிக்கை எல்லாம் பண்ணுவா இல்லையா, அந்த உற்சவம் எல்லாம் பண்ணுவா. ரொம்ப அழகா பெருமாள் எல்லாரோட உட்காந்து அப்படியே ஆச்சரியமா எல்லாத்தையும் அனுபவிப்பார். அனுபவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பெருமாளை யதாஸ்தானத்துல ஏழை கொண்டு போனோம் இல்லையா, அப்ப அந்த பல்லக்க தூக்கும் போது பெருமாள் சொல்லிட்டு வரோம், நான் நகர மாட்டேன் அப்படின்ற வரோம். இதெல்லாம் ராமானுஜர் அமைச்சு கொடுத்தார். நீ நகர மாட்டேன், நான் நகர மாட்டேன் அப்படின்ற வரோம். அப்ப என்ன பண்ணுவாலாம், 2 பட்டாச்சாரியார்கள் வந்து அந்த பெருமாளை அவர் அப்படியே கையில ஏந்தி பாலாம். கையில ஏந்தி அப்படியே ஆசைஞ்சுட்டே யதாஸ்தானத்துக்கு உள்ள போவாலாம். யதாஸ்தானத்துக்கு போறதுக்கு முன்னாடி ரங்கமன்னர் அப்படி திரும்பி பாப்பாராம். எல்லாரும் ரங்கா ரங்கா ரங்கான்னு அப்படியே சந்தோஷ கூக்க விழுவாராம். அப்படியே அப்புறம் தான் யதாஸ்தானத்துக்குள்ள போவாராம். இது எதனால ஏற்படுத்தி கொடுத்தார் ராமானுஜர்? ஏன்னா ராமரை தசரதர் அப்படியே கையில அப்படியே அழைச்சிட்டு உள்ள போய் இறக்காம கையிலேயே அழைச்சிட்டு போனார்ல, அவர் வண்டி அதை அனுபவிச்சார்ல, இப்ப இவனை அனுபவிக்கணுமே. அத மாதிரி தசரதராக அந்த 2 பட்டாச்சாரியர்கள் இன்னைக்கும் கைத்தல சேவைன்னு சொல்லுவாங்க. அந்த சேவையை ஏற்படுத்தி கொடுத்தவர் ராமானுஜர். அதை நிறைவேற்றி கொடுத்தாரு இல்லையா, ஆச்சரியமாக. இது ஒரு உற்சவம். இதுல 2வது
பங்குனி உற்சவம் 9 நாள் ஆச்சரியமாக நடக்கும். இந்த பங்குனி உற்சவத்துல 3ஆம் நாள் ஒரு உற்சவம் இருக்கு. அது என்னன்னா ஜீயர்புரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜீயர்புரத்துல எப்படின்னா பெருமாள் இங்க இருந்து ஏழை பண்ணிட்டு போவா ரங்கமன்னார எல்லாரும், அதாவது அந்த ஸ்ரீரங்கத்துல இருக்கிற எல்லாருமே இவர் இப்ப கிளம்பினார்னா நான் மறுநாள் காத்தால தான் வருவார் ரங்கமன்னார். அதனால முதல் நாள் பெருமாள் அங்க இருக்க மாட்டார், காத்தால வந்துருவார். முதல் நாள் பெருமாள் ஏழை பண்ணிட்டு ஜீயர்புரத்துக்கு போவா. ஜீயர்புரத்துக்கு பெருமாள் அங்க போன உடனே அங்க என்ன பண்ணுவானா 3 சவர தொழிலாளர்கள் இருப்பாளாம். அவன் என்ன பண்ணுவானா சும்மா, ஏன்னா அது விக்கிரகம் இல்லையா, அச்சாமூர்த்தி தானே, அவருக்கு சும்மா அப்படி சேவனம் பண்ணிட்டு திருமஞ்சனம் பண்ணுவாராம். அந்த இடத்துலயே அந்த காவிரி வெள்ள பக்கத்திலேயே இருந்து திருமஞ்சனம் பண்ணுவாராம். இதை இன்னைக்கும் ஒரு சம்பிரதாயமா பண்ணிட்டு இருக்கா. அந்த திருமஞ்சனம் பண்ணினோன்னு பெருமாள் அங்க எல்லாருக்கும் கடாட்சம் கொடுத்து, அன்னைக்கு அங்க என்ன பிரசாதம்னா தயிர் சாதம் மாவடு, இதுதான் அங்க பிரசாதம். பெருமாள் அவருக்கும் பிரசாதம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்க இருக்கிறவாலும் அது சுபிட்சமா சாப்பிடுவா, ரொம்ப சந்தோஷமா. இதுக்கப்புறம் பெருமாள் மறுநாள் காலையில புறப்பட்டு வரும்போது அந்த இடத்துல ரங்கமன்னாருக்கு அக்ரஹாரம் ஃபுல்லா கோலம் போட்டு அந்த பெருமாளை வாங்குவோம். ஏன்னா பெருமாள் ஒரு நாள் இல்லையே இங்க, அதனால எல்லாரும் அப்படியே சந்தோஷமா பெருமாள் வரவேற்பாரா, ரங்கா ரங்கான்னு. அப்படியே பெருமாள் சந்தோஷமா அப்படி கம்பீரமா வருவாராம் இந்த கர்ப்ப கிரகத்துக்கு. இந்த உற்சவம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, இந்த ஜீயர்புரத்துல ஒரு வயதான மூதாட்டி, அவளுக்கு ரொம்ப சின்ன வயசுலயே கணவன் இறந்துட்டா. ஆனா அவளுக்கு ஒரு மகள், அந்த மகளுக்கு ஒரு பேரன், மகளும் இல்ல. அந்த பேரனுக்கு ரங்கா அப்படிங்கிற திருநாமத்தோட தான் அந்த குழந்தை இருந்தது. அந்த குழந்தைய வளர்த்துன்னு வந்தான். ரொம்ப ஆச்சரியமான குழந்தை, நல்ல அறிவுல ரொம்ப சிறந்த குழந்தை. இந்த குழந்தைய மட்டும் இல்ல, இவளுக்கு ரங்கன் மேல அதீத பக்தி. எப்பவுமே ரங்காதான், சாப்பிட்டாருங்க, நின்னாருங்க, தூங்கினாருங்க, எல்லாமே அவளுக்கு ரங்கன் தான். அவ்வளவு பக்தி இந்த ரங்கன் மேலையும். இப்ப என்னாச்சுன்னா அந்த ரங்கன், அதாவது இந்த பேரன் ரங்கன் என்ன பண்ணானா, ஒரு நாள் இந்த இதே மாதிரி சவரம் பண்ணிக்கிறதுக்காக போயிட்டு அந்த காவிரியில போயிட்டு குளிக்கிறதுக்காக உள்ள இறங்கிருக்கார். இறங்கினா ஒரு பெரிய வெள்ளம் வந்துருக்கு. இந்த பையனை அடிச்சுட்டு போயிடுது. இந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல, அடிச்சுன்னு போடுவோம்னா அவன் அப்படி இப்படி போராடி ஒரு கல் மண்டபத்தை அப்படி இப்படி புடிச்சு, ஏன்னா நடுவில் வரதெல்லாம் புடிச்சுட்டு போய் ஒரு இடத்துல சேஃபா நின்றுட்டார். அப்போ அந்த ரங்கன், அதாவது அந்த பேரன் ரங்கன் வேண்டினானா, ரங்கா என் பாட்டி எப்பவுமே உன்னதான் நினைச்சுட்டு இருக்கோம், இப்ப நான் வேற என்ன அடிச்சுன்னு போயிட்டு என் பாட்டிக்கு யாரும் என்ன இது கொடுத்தாலும் தெரியாது, அதனால நீ எப்படியானா நான் வர வரைக்கும் நீ அங்க இருக்க கூடாதா, கொஞ்சம் காப்பாத்த கூடாதா அப்படின்னு அந்த பேரன் வேண்டினானோ. அந்த வேண்டுதலுக்கு இணங்க நம் ரங்கமன்னார் காத்துட்டு இருக்காரு. அவர் தான் உடனே போனார் அந்த கிழவி இடத்துல. இந்த ரங்கன் மாதிரியே, அதாவது பேரன் ரங்கன் மாதிரியே உருவெடுத்து அங்க போன காவிரி கரையில அப்படியே குளிச்சா மாதிரி எழுந்து வந்தார். பாட்டி ஆச்சரியப்பட்டா, அடப்பா யாரோ உன்ன ஆத்து வேலைலாம் அடிச்சுன்னு போயிட்டு யாரோ சொன்னாலேப்பா, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்ப்பா அப்படின்னு அந்த பேரன் அப்படியே வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அந்த குழந்தைக்கு மாவடு தயிர் சாதம் டெய்லி கொடுப்பா. ரொம்ப அன்பா கொடுத்தா. இது ஒரு பக்கம் கொடுத்துன்னு வந்த போது அவர் இப்படியே சாப்பிட்டு இருக்கும் போது இந்த பக்கத்துல அந்த பையன் அங்க இருந்து தப்பிச்சு நேரா இந்த கிழவி இடத்துல வந்தான். கிழவி இடத்துல வந்தா இந்த இடத்துல பார்த்தா இங்க ஒரு ரங்கன் இருக்கார். இப்படி பார்த்தார், 2 பேரும் ஒரே மாதிரி இருக்குன்னு இவருக்கு அப்படியே ஆச்சரியமா போயிடுது. பேரனும் ரங்கன், இவரும் ரங்கன். இப்படி பார்த்தோன்னு அப்ப வேண்டிடாலாம், ரங்கா நீதான் எனக்கு என் கையால வாங்கி சாப்பிடணும்னு வந்தியா ரங்கா அப்படின்னு அப்படியே பரமபதிச்சுட்டாலாம் அந்த ரங்கனோடையே. அதை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரிதான் இந்த சுவாமி 3ஆம் நாள் நம் ராமானுஜர் இந்த ஜீயர்புர சேவை அப்படிங்கறத அமைச்சு கொடுத்தார். ஆனா இது அமைச்சு கொடுத்ததுக்கு ஒரு பின்னாடி நம்ம அனுபவிச்ச விஷயம். ஏன்னா ராமன் அவர் அனுபவிச்சால ரங்கா, எல்லாரும் ஊரே பின்னாடி போச்சு ராமா 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 ராமான்னு. அதுக்கப்புறம் ராமர் வரும்போது ஊரே கொண்டாடுது இல்லையா, ராமா ராமா ராமான்னு. அதே மாதிரி ரங்கா ரங்கா ரங்கான்னு எல்லாரும் கொண்டாடணும். அதற்காக தான் இந்த உற்சவம். அங்க சபரி காத்துந்தா இல்லையா இவருக்காக, பழங்களை வைத்துக் கொண்டு ராமருக்காக. அப்ப நினைச்சாரு சபரி எவ்வளவு பக்தியா காத்துட்டு இருக்கானு. அப்படித்தான் இந்த இடத்துலயும் அந்த கிழவியானவள் தயிர் சாதம் மாவடு அதை கொடுத்து இந்த பெருமாளுக்காக காத்துன்னு வந்து இந்த பெருமாள் அதை கண்டவளை பண்ற மாதிரி அப்படி ஒரு வைபவத்தை அமைச்சு கொடுத்திருக்காரு நம் ராமானுஜர். இப்ப இது எப்படி அவருக்கு தெரியும்? ஏன்னா ரங்கன் நினைச்சது ராமானுஜருக்கு எப்படி தெரியும்? ஆனா அமைச்சு கொடுத்தார். இது ஒரு உற்சவம். இதோட ரொம்ப அழகான ஒரு உற்சவம் என்னன்னா, இந்த பங்குனி உற்சவத்திலேயே 6ஆம் நாள் உற்சவம். இந்த பெருமாள் ரங்கமன்னார் திருக்கோழியூர், அதாவது திருவுரையூர்னு சொல்லுவா. அது ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அழகான திவ்ய தேசம், 2வது திவ்ய தேசம். இங்க கமலவள்ளி நாச்சியார் ரொம்ப அழகான
சின்ன இளமையான நாச்சியார் அவ இந்த ரங்க மன்னாரைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேணும், அதாவது அழகிய மணவாளன் இல்லையா இவரை தான் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு காத்திருந்து இந்த பெருமாள் அவர் திருமணம் செய்து கொண்டார். ஆனா இந்த பெருமாள் என்ன பண்ணுவாராம், நேரம் உறையூருக்கு போவா, உறையூருக்கு ஏழை பண்ணிட்டு போவா. அங்க கமலவரி நாச்சியார ரொம்ப அழகாக திருமணம் செய்து கொண்டு அங்கிருந்து மறுநாள் பெருமாள் புறப்பட்டு இங்க வருவர். ஏன்னா இங்க இவருக்கு பங்குனி உற்சவம் நடந்துட்டு இருக்கு, அதனால இங்க வருவர். அங்க கமலவல்லி நாச்சியாரோட பங்குனி பூரத்துல சேர்த்து சேவை அங்க முடிச்சுட்டு இங்க வருவர். இப்ப என்னன்னா அந்த இடத்துல திருக்கோடியூர்ல இன்னைக்குமே நமக்கு உற்சவ மூர்த்தி அங்க கிடையாது. ஏன்னா இவர் தான் அங்க உற்சவர், இந்த அழகிய மணவாளன் தான் அங்க உற்சவர். அங்க மூலவர் மூர்த்தி மட்டும்தான். அங்க சொர்க்கவாசல் திறப்பா இல்லையா, இப்ப எல்லா சொர்க்கவாசலும் திறக்கும் போது பெருமாள் தானே வெளியில வருவார். சொர்க்கவாசல் வந்து எல்லாருக்கும் நமக்கு காட்சி கொடுப்பாரு. ஆனா இந்த இடத்துல இந்த திருக்கோடியூர்ல தாயார் தான் வருவா சொர்க்கவாசல்ல இருந்து. ஏன்னா உற்சவ பெருமாள் இங்க இருக்க ரங்கநாதர். ரங்கநாதர் என்ன பண்ணுவாராம், இங்கிருந்து கிளம்பி இங்க வருவார். எந்த இடத்துல, ஸ்ரீரங்கத்துக்கு வருவார். ஸ்ரீரங்கத்துக்கு வரும்போது அங்க நாச்சியார் இருக்கா இல்லையா, ரங்கநாயக நாச்சியார் கதவை சாத்திடுவாராம். திறக்க மாட்டேன் கதவைன்றான். என்ன நாச்சியாரே திறக்க மாட்டேங்கிறேன்னு பெருமாள் கெஞ்சுவாராம். அதெல்லாம் திறக்க மாட்டேன், கமலவல்லி நாச்சியாரு என்கிட்ட சொல்லாம அங்க போய் அவளை திருமணம் செய்து கொண்டிருந்தா இங்க கிடையாது, நான் கதை திறக்க மாட்டேன் அப்படின்ட்டு வரான். எல்லாம் என்னன்னவோ பெருமாள் சொல்லி பாப்பாராம். நீதானே தாயே மகாலட்சுமி, உன் உத்தரவு பேர்லதானே நான் அங்க போனேன் அப்படிலாம் சொல்லி பாப்பாராம். நாச்சியார் மாட்டவே மாட்டேன்னு வரான். பொதுவாக நாச்சியாருக்கும் ஆகட்டும் ரங்க மன்னாருக்கு ஆகட்டும் ஒரு அழகான விஷயம் பிடிக்கும். எதுனா நம்மாழ்வார் அருள் செய்த திருவாய்மொழி இருக்கியா, அது வந்து அந்த பாசுரங்களை ஒரு அறைய சேவைன்னு சொல்லுவான். அதாவது அந்த பாசுரங்களை பாடி ஆடி அப்படியே அந்த பெருமாள் அந்த பாசுரங்களை சேவிப்பான். அது ரொம்ப பிடிக்குமா ரங்கநாயக்கும் நாச்சியாருக்கும். இத பார்த்த நம்மாழ்வார் என்ன பண்ணுவாராம், இந்த பக்கம் அதாவது ரங்கமன்னார் பக்கத்துல ஒரு 2 பேர் பாசுரம் பாடுறதுக்கு, அத மாதிரி தாயார் பக்கத்துல 2 பேர் அப்படியே பாசுரங்கள் பாடுவா. திருவாரூர் பாசுரங்கள் அரைய சேவை பண்ணுவா. அதை பார்த்த உடனே அப்படியே மனசு மயக்கத்துல இருப்பாளாம் 2 பேரும். அந்த சமயத்துல நம்மாழ்வார் இடையில பூந்து அவ 2 பேருக்கும் மனசமாதானப்படுத்தி அவரை அன்னைக்கு பங்குனி உத்தரவு அன்னைக்கு இந்த பெருமாளுக்கு ரங்கநாயகிக்கும் ரங்கமன்னாருக்கும் கல்யாணம் செய்து விட்டு அன்னைக்கு சேர்த்து சேவை. இது ரொம்ப விசேஷமா நடக்குமா ஸ்ரீரங்கத்துல. இப்ப இது பொதுவாக விசேஷங்கள் உற்சவங்கள் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா ரங்கநாயகதாய்க்கு தெரியாதா, அங்க கமலவல்லி நாச்சியாரு இவரோட தானே, இவதானே அங்க இருக்கிறவங்க, அவ தெரியாதா. ஆனா இந்த உற்சவத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் யாருன்னா ராமானுஜர். எதற்காக ஏற்படுத்தி கொடுத்தார், இங்க ரங்கமன்னார் ஆசைப்பட்டார் இல்லையா, அங்க சீதா பிராட்டியம் ராமபிரானும் இப்படி ஊழல்ல இருக்கும் போதெல்லாம் பார்த்தாரு. இத மாதிரி ரங்கநாயக தாயாரோட நமக்கும் ஒரு ஊழல் வேணும், பாவம் எப்பவுமே காலையே பிடிச்சிட்டு இருக்காளே அப்படின்னு அங்க நினைச்சாரு இல்லையா. இப்ப இந்த இடத்துல அதை அனுபவிக்கணுமே, அதனால இந்த உற்சவத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சிறு ஊழல்கள் பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகா இருக்குமா. இந்த ஊழலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாளை கல்யாணம் பண்ணி போகணும். இதெல்லாம் ராமானுஜர் அவர் அங்க அனுபவிக்கணும்னு நினைச்சத, அங்க அவர் நினைச்சதை நிறைவேற்றணும்னா இந்த பெருமாள் அங்கிருந்து புறப்பட்டு இங்க வந்து ஆச்சரியமாக நமக்கு இன்னைக்கும் கடாட்சம் கொடுத்துட்டு இருக்கார் இல்லையா. இப்ப இதுல பெருமாள் வந்து மோகினி அவதாரம், இந்த இடத்துல அவ்வளவு உற்சவங்கள்லாம் அப்படியே நினைக்க அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். இந்த மோகினி அவதாரம் அப்படின்னா பெருமாள் அவ்வளவு அழகாக அலங்காரம் பண்ணிட்டு இருக்காராம். அதாவது அப்படியே தாயார் மாதிரியே. இதுல ஒரு விஷயம் சொல்லுவா என்னன்னா, பராசரப்பட்டர் அப்படின்னு, பராசரப்பட்டர் அவர் வந்து ராமானுஜருக்கு அடுத்த தர்சன பிரவர்த்தகர், அதாவது ஜியர். அவர் என்ன பண்ணுவாரா, எப்பவுமே தாயார் மேலதான் அவருக்கு அதீத பற்று. தாயார் தான் அவருக்கு எல்லாருமே, எப்பவுமே தாயார் தான் அழகுன்னு சொல்லிட்டு இருப்பார். இது பெருமாளுக்கு கொஞ்சம் மன வருத்தமா, இப்பவுமே தாயாரே அழகுன்னு சொல்றாருன்னு. என்ன பண்ணுவாராம், இந்த மோகினி உற்சவத்தன்னைக்கு ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிட்டு நேர பராசரப்பட்டர்கிட்ட வந்து கேட்பாராம். என்ன பராசரப்பட்டாரே, நான் எவ்வளவு அழகா இருக்கேன், உங்க ரங்கநாயக்கு தாயார் மாதிரியே இருக்கனா அப்படின்னு சொல்லும் போது அப்ப சொல்லுவாராம் இந்த பராசரப்பட்டர், நீ எல்லாமே அழகாதான் இருக்க ரங்கநாதா, ஆனா ஒரே ஒரு விஷயம்தான், எங்க தாயோட கண்ணு இருக்கு பத்தியா, அந்த கருணையான கண்ணு உனக்கு வரலையே, அது கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கு அப்படின்னு வரான். ஸ்ரீரங்கத்துல நடை அழகு, காஞ்சிபுரத்துல படை அழகு, அதே மாதிரி திருப்பதியில கொடை அழகு. இப்ப திருப்பதியில கொடை அழகுங்கிறது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா கொடை எல்லா இடத்துக்கும் பிரம்மோத்சவத்துக்கு முன்னாடி வரும், எல்லா இடத்துலயும் நமக்கு தரிசனம் கொடுக்குமே, கொடை அழகு. இல்ல காஞ்சிபுரத்துல வடை அழகு, இது எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கான்னு தெரியாது. ஆனா எங்களுக்கெல்லாம் எங்களோட தாத்தா அந்த காஞ்சிபுரத்துல தேசாந்திரின்னா நம்ம மடப்புள்ளில இருந்தா, அப்ப நாங்கெல்லாம் உற்சவத்துக்கு போகும்போது பெருமாளுக்கு கண்டரோட பண்ண அந்த வடையை கொடுப்பான். அதுக்கு இணை ஆகாது, நிஜமாவே வடை அத்தனை நல்லா இருக்கும். அந்த வடை அழகு, இங்க கொடை அழகு.
இந்த ரங்கமன்னாருக்கு நடை அழகு. ஏன்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோட நடை அழகா இருக்கிறதுனால தானே தசரத மகாராஜாவும் அங்க இருக்கிறவங்க நடந்து நடந்து பார்த்தா இல்லையா? அத மாதிரிதான் இந்த பெருமாளுக்கும் ஆச்சரியமா இருக்கும். அவ்வளவு நடை அழகாம் இந்த பெருமாளுக்கு. அப்பேற்பட்ட உற்சவங்களை அந்த பெருமாள் என்னெல்லாம் ஆசைப்பட்டாரோ அதையெல்லாம் ராமானுஜர் நிறைவேற்றி கொடுத்தார். இந்த இடத்துல லக்ஷ்மணனாக ஆதிசேஷனாக அவதரித்து, இங்க லக்ஷ்மண முனியாக அவதரித்து அதை எல்லாத்தையும் அழகாக நிறைவேற்றி கொடுத்தார். அப்ப இதெல்லாம் நிறைவேற்றி கொடுத்தார் அப்படின்னா இதெல்லாம் வரலாறு இல்ல, இதெல்லாம் நடந்தது அப்படின்னு கிடையாது. பெருமாளோட திருவுளம் இல்லாம இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கறதுதான் எங்க கேள்வி. இதை அனுபவிக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட ஆசை. அததான் உங்ககிட்ட அனுபவிச்சேன். இப்படியாக அன்னைக்கே அயோத்தி ராமனுக்காக, அந்த இடத்த ராமனுக்காகவே அயோத்தியை விட்டுட்டு அங்க ஸ்ரீரங்கத்துக்கு வந்து இன்னைக்கு பூலோக வைகுண்டத்துல நமக்கெல்லாம் தரிசனம் கொடுக்கக்கூடிய பெருமாளாக இருந்தார். அப்படின்னா அன்னைக்கு அந்த ராமனுக்காக ஒரு அயோத்தியை விட்டு கொடுத்தார். ஏன்னா அது அயோத்தி வந்து ராமனை சேர்ந்தது. அதனால இன்னைக்கு இந்த அழகான தருணத்துல அற்புதமாக அந்த கோயில் எத்தனையோ பிரச்சனைக்கு நடுவில் எவ்வளோ வருடங்களுக்கு பிறகு இன்னைக்கு ரொம்ப அழகான பிராண பிரதிஷ்டை பண்றா இல்லையா? அன்றைக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்பெருமாள் நினைச்சார் இல்லையா, அதை ராமனுக்கான இடம் அப்படின்னு நினைச்சாரு. அதே திருமாலத்தோட அந்த பகவானோட அந்த அரங்கனோட அந்த திருவருளால தான் இன்னைக்கு ராமருக்கும் ரொம்ப ஆச்சரியமான கோவிலை கட்டி இன்னைக்கு பிராண பிரதிஷ்டை பண்றா இல்லையா? இந்த அற்புதமான இந்த ராமனுக்கு அடியேனுடைய சின்ன சமர்ப்பணங்கள் தான் இது. நான் எல்லாரும் இந்த உற்சவங்கள் எல்லாம் அனுபவிக்கணும், பெருமாளையும் அனுபவிக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு எல்லாருக்கும் பல்லாண்டு பாடி, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கும் பல்லாண்டு பாடி. भावनज सुधि पात्र भावन चरित्र रवि सोमवर नेत्र रमणीय गात्र सीता कल्याण वैभोगमे रामा कल्याण वैभोगमे रंगा कल्याण वैभोगमे रंगम्मा कल्याण வைபோகமே அப்படின்னு சொல்லி தாயாருக்கும் பெருமாளுக்கும் பல்லாண்டு பாடி எல்லாரும் இவ்வளவு நேரம் பொறுமையா என்னோட உபன்யாசத்தை எனக்கு தோணுனத சொன்னதை நீங்களும் பொறுமையா கேட்டீங்க இல்லையா? உங்களுக்கும் பல்லாண்டு பாடி இத்தோடு என்னோட காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கவிதார்த்தே சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.